ஹாய் கைஸ்! நான் தான் உங்க பவி பேசுறேன். வெல்கம் டூ அவர் பவியின் பக்கங்கள் சேனல். இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, கண்டிப்பா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இன்ட்ரோல பார்க்குறப்பவே தெரிஞ்சிருக்கும். நம்ம இன்னைக்கு வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபியான லட்டு வகை தான் பண்ண போறோம். நீங்க நெனைக்கிற மாரி அது கடல மாவு லட்டு இல்லங்க. லட்டுல வச்சிருக்கியா தாஸ் அந்த மாதிரி லட்டுல வச்சிருக்கிற இந்த பவி ஒரு ட்விஸ்ட்டு. அது என்ன அப்டின்னா, பிரெட்ட வச்சு தான் இந்த லட்டு பண்ண போறோம். இப்ப பாரு அல்வா பண்ணி சாப்பிடுறவங்களுக்கு, இந்த பிரெட்ட வச்சு பண்ண லட்டு செஞ்சு குடுத்தீங்க அப்டின்னா, கூட 3, 4 லட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்கும். அது எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துரலாமா? அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா, 5 ஸ்லைஸ் அளவுக்கு பிரெட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதே எடுத்துக்கோங்க. இப்ப 5 ஸ்லைஸ் பிரெட்லயே வந்து 20 லட்டு கிட்ட உங்களுக்கு வரும். ஸோ, இப்ப அந்த பிரெட் எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா திரிச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு அடிகனமான பாத்திரத்துல 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்ய ஊத்தி, அதுல வந்து திராட்சை, முந்திரி பருப்பு 2யும் தனியா வந்து நெய்யில வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இந்த முழு அளவுக்கு பண்ற டிஷ்ஷுக்குமே நம்ம வந்து அந்த 1 ஸ்பூன் நெய் தான் உபயோகப்படுத்த போறோம். ஸோ வறுத்து வச்ச அந்த கடாயிலேயே வந்து இருக்கிற நெய்யில, நம்ம தூள் பண்ணி வச்சிருக்கிற அந்த பிரெட்டையும் போட்டு நல்லா வந்து வறுத்து எடுக்கணும். ஸோ வறுக்க வறுக்க தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்டின்னா, கலர் வந்து இந்த காப்பர் கலர் இருக்கு இல்லையா? ஸோ அந்த கலருக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கும். நீங்க அப்டி மாற மாற அதுக்கப்புறம் நல்லா அந்த ப்ரவுன் கலர் வந்து வரும். வந்ததுக்கப்புறம் நீங்க அத தொட்டு பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம ரவ வந்து எப்டி நர நரன்னு இருக்கும் இல்லையா? அந்த அளவுக்கு அது வரணும். வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, கருகிரக்கூடாது. அந்த அளவுக்கு நர நரன்னு வரணும். வந்ததுக்கு அப்புறம் 1 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணணும். அந்த 1 கப் அளவுக்கு சுகருக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி, 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால். இது எல்லாத்தையும் ஊத்தி, நல்லா வந்து அத மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க வந்து அத கிளற கிளற என்ன ஆகும் அப்டின்னா, அந்த நம்ம ஊத்துனோம் இல்லையா? அந்த 1 ஸ்பூன் நெய்யி அதுவுமே வந்து என்ன ஆகும் அப்டின்னா, இப்டி தெடர்ந்து வெளிய வர ஆரம்பிக்கும். வெளிய வர வர என்னாகும் அப்டின்னா, அப்டியே கட்டியான மாரி அப்டியே ஆயிக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்க அப்டின்னா, கேசரி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதான் வந்து நல்ல பதம். ஸோ வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் அந்த டைம்ல பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க வறுத்து வச்சிருக்கிறீங்களா, அந்த முந்திரி பருப்பு, திராட்சை பழம். ஸோ அதையும் போட்டு, அதையும் வந்து நல்லா அது ஃபுல்லா படுற மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். நீங்க வந்து அப்டி கிளற கிளற தான் என்ன ஆகும் அப்டின்னா, அந்த சட்டியோட சூட்ல வந்து என்ன ஆகும் அப்டின்னா, அந்த உதிரி உதிரி அந்த கட்டியா கேசரி மாரி வந்துச்சுல்ல, ஸோ அது வந்து எப்டி ஆகும்னா, உதிரி உதிரியா லட்டு பிடிக்கிற கன்சிஸ்டன்சிக்கு நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ இது கிடைச்சதுக்கு அப்புறம் அத என்ன பண்ணும் அப்டின்னா, கொஞ்ச நேரம் வந்து அத ஆற வச்சுட்டு, உங்க கைய பொறுக்குற அளவுக்கு சூட்டுக்கு அது வரணும். ஸோ சூட்டுக்கு வந்ததுக்கப்புறம், நல்லா வந்து லட்டு ஷேப்புக்கு ஒரு மீடியமான ஒரு லட்டு அளவுக்கு நம்ம உருட்டி, உருட்டி, உருட்டி எடுக்கணும். ஸோ எடுத்து இப்டி உருட்டி, உருட்டி எடுத்தீங்க அப்டின்னா, பார்க்கறப்பயே அப்டியே டெம்ப்ட் ஆகும். சாப்பிடுற மாரி சாப்பிடுறதுக்கு அவ்ளோ ஆசையா இருக்கும். ஸோ திடீர்னு சட்டுன்னு நம்ம வீட்டுக்கு வந்து ஏதாவது கெஸ்ட் வர்றாங்க அப்டின்னா, என்ன பண்ணணும் அப்டிங்கிறதே தெரியாம இருக்கிற நிலைமையில, உங்ககிட்ட பிரெட் மட்டும் தான் இருக்கு அப்டின்னா, கண்டிப்பா வந்து ஒரு 10 நிமிஷம் தாங்க ஆகும். 10 நிமிஷத்துல டக்குன்னு வந்து இந்த ரெசிபிய வந்து பண்ணிடலாம். ஸோ பண்ணிட்டு அவங்களுக்கு குடுத்தீங்க அப்டின்னா, கண்டிப்பா மறுபடியும் மறுபடியும் அவங்க உங்க வீட்டுக்கு வருவாங்க. அந்த அளவுக்கு இந்த டிஷ் வந்து உங்கள வந்து காப்பாத்தி குடுக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். எப்படி இருக்குங்கிறத செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க் யூ.